இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் ஓடிபி வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்களுக்கு வரலைங்களா, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இது எனக்கு வந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணேன், நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு எப்படி வந்துச்சு, எனக்கு ஓடிபி வந்துச்சா இல்லையா, நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் பண்ண மிஸ்டேக்ஸும் சொல்லியிருக்கிறேன், எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஃபுட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். மொபைலை வந்து ரீசெட் பண்ணேன். ஓகேங்களா, கொஞ்சம் ஹீட் ஆகுது, கொஞ்சம் பேட்டரி இதுவாகலை அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வந்து ரீசெட் பண்ணேன். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப எப்போயுமே நடக்கிறது போல் தானே வாட்ஸ்அப் வந்து ஃபஸ்ட்லேருந்து அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். நான் இந்த வாட்ஸ்அப்பும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கிட்டத்தட்ட சொல்லி தரது பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துருப்பீங்க. நம்மளோட கஸ்டமர்ஸாக இருந்தீங்க, நம்மகிட்ட ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் பார்த்துருப்பீங்க. அந்த நம்பருக்கு நடந்த ப்ராப்ளம் தான் ஸ்டேட்டஸ்லேயே நான் போட்டிருந்தேன். 2 நாளாக வாட்ஸ்அப் ப்ராப்ளம் இருந்தது, சரியாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொபைலை ரீசெட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஆப்பாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்தமாதிரி வாட்ஸ்அப்பும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். இந்த வாட்ஸ்அப் நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா, லிங்க்கும் பண்ணி வச்சுருந்தேன் இன்னொரு மொபைல் கூட. ஸோ 2 மொபைல்லையுமே லிங்காக இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பு. நான் மெசேஜஸை இந்த மொபைல்லையும் பார்க்கலாம், அந்த மொபைல்லையும் பார்க்கலாம். 2 மொபைல்லையுமே அந்த மாதிரியும் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து ப்ரைமரி டிவைஸை தான் ரீசெட்டே பண்ணேன். ஸோ ப்ரைமரி டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறேன் திரும்பவும். ஆல்ரெடி அந்த லிங்க்டு டிவைஸஸில் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் அப்படியே தான் இருந்துச்சு. நான் போட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுப்பேன்ல, எப்போயுமே அது தானே, கொடுத்தோடனே நம்மளுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவாகும். நான் வெரிஃபிகேஷன் கோடு கொடுக்குறேன், எனக்கு வரவே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து வரவே இல்லை. சரி, எப்படி இருந்தாலும் அதான் நம்மளுக்கு கீழே வரப்போதில்ல, கால் இல்லை எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ஆப்ஷனும் கொடுத்து பார்க்குறேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் டைம் ஓட ஆரம்பிச்சது. ஓகேங்களா, இந்தமாரி வந்து டைம் ஓட ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் நம்மளுக்கு கம்மியான டைம் தான் காமிக்கும். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் அந்த டைமை ஏற்றிக்கிட்டே போவாங்க. 1 ஹவர், 2 ஹவர்ஸு, 6 ஹவர்ஸு, 7 ஹவர்ஸு, 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டே போவாங்க. இந்தமாதிரி எனக்கும் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் தான் ஏறுதே கண்டி ஓடிபி ஒரு டைம் கூட வரல. கால் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தாலும் வரல, எஸ்எம்எஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தாலும் வரல. இப்படி எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் வரவே மாட்டேங்குது. நானும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்ன எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறோம், நம்மளுக்கு வந்து ஓடிபியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற நம்பர் வேறு இது. ஓகேங்களா, 2 மொபைல்லையும் யூஸ் பண்ணுற நம்பர், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற நம்பர் வந்து நானும் ஒவ்வொரு மெத்தடாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணுறோமா. அதேமாரி இந்த மொபைலில் எல்லா இது ரீசார்ஜும் இருக்குது. ஓகேங்களா, ரீசார்ஜும் இருக்குது. ஸோ எனக்கு நடந்தது தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் பண்ண மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணாதீங்க. இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஏன்னா எனக்கு சால்வ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஓடிபி வரல, வெரிஃபிகேஷன் கோடு வரல, எனக்கு வந்த ப்ராப்ளம் இது தான். உங்களுக்கும் இதே ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஆனால் வாட்ஸ்அப் பிளாக்டு இல்லை வாட்ஸ்அப் பேனடு, உங்கள் நம்பரை பிளாக்கே பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு இது சொல்யூஷன் அமையுமான்னு தெரியல. ஏன்னா இது வந்து அதுக்கான வீடியோ இல்லை. ஓடிபியே வரல, வெரிஃபிகேஷன் கோடு வந்து எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்றதுக்கு இது கண்டிப்பாக சால்வ் ஆன பெஸ்ட்டான. நானும் எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணியும் பார்க்குறேன், என்ன தான் நம்மளுக்கு ப்ராப்ளம், சரி சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சர்ச் பண்ணியும் பார்க்குறேன். சர்ச் பண்ணாலும் எனக்கு பெருசாக இதுன்றது வரல. வாட்ஸ்அப் ஹெல்ப்பில் போங்க, சப்போர்ட்டில் போங்க, அதில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் மொபைல் நம்பரை போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் போனேன். அதுவுமே இருக்கும் பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட், அதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதுலேயும் போனால் அதில் என்னென்னா சிம்பிளாக இதான் வருது. உங்கள் மொபைலில் ரீசார்ஜ் இருக்கான்னு பாருங்கள், எஸ்எம்எஸ் பேக் இருக்கான்னு பாருங்கள், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இதுதான் ஃபுல் மெசேஜ் ஏதோ இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் மெசேஜ், வி ஆர் சாரி யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் இஷ்யூஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் கூட வந்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம், அதை நீங்கள் தானான்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, எஸ்எம்எஸ் வழியாக வரும், இல்லைனா ஃபோன் கால் வழியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் we cannot send the code to your mail unless. இது பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஆப்ஷனும் இருக்குது. அந்த மெயில் ஆப்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். அந்த மெயில் ஆப்ஷனும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஸ்டெப் அப்படியே சொல்லிடுறோம் பாருங்கள். ஸோ உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க, மேலே இருக்கிற அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அக்கௌண்ட் உள்ளே போயிடுங்க. அக்கௌண்ட் உள்ளே பண்ணிங்கன்னா இமெயில் அட்ரஸ்னு இருக்கும். இந்த இமெயில் அட்ரஸில் உங்கள் இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டிங்கன்னா கீழே வந்து வெரிஃபைட்னு வரணும். இந்தமாரி உங்களுக்கு வந்துடணும். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப 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 மஸ்ட்டு. இதை கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் வாட்ஸ்அப்போ இல்லை பிஸ்னஸ் வாட்ஸ்அப்போ எந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி, இதில் இமெயில் ஐடி வந்து கொடுத்து வச்சுருங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து இதில்
இதேமாரி நம்மளுக்கு கால் வரல, எஸ்எம்எஸ் வரலன்னு சொல்லிட்டு அந்தமாரி சமயத்துலலாம் இந்த இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமெயில் ஐடி வந்து கொடுத்து வச்சுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரவே இல்லைனாலும் சரி, இந்த இமெயில் ஐடி வந்து கொடுத்து வச்சுங்க. இல்லை தனியாக கூட நான் வீடியோ போடுறேன். இந்த வாட்ஸ்அப்புக்கு இமெயில் ஐடி மஸ்ட்டு. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஓடிபியும் எஸ்எம்எஸும் வரல அந்தமாரி டைமில் நான் இதில் இமெயில் ஐடி கொடுத்துருந்தேன்னா நான் அந்த டைமில் கொடுக்கல. இந்த ப்ராப்ளம் வர வரைக்கும் நான் இமெயில் ஐடி கொடுக்கவே இல்லை. இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் இமெயில் ஐடி கொடுத்தேன். இந்த ப்ராப்ளம் வர வரைக்கும் நான் இமெயில் ஐடி கொடுக்கவே இல்லை. அதனால் இமெயில் ஐடியில் எனக்கு ஓடிபி வரல. ஒரு வேளை நான் இமெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு காலில் வரலனாலும் எஸ்எம்எஸில் வரலனாலும் எனக்கு இமெயில் ஐடியில் ஓடிபி வந்திருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் இருக்கும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அது உங்கள் விருப்பம் தான். அதை நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காம கூட விட்டுடலாம். ஆனால் இமெயில் அட்ரஸ் கட்டாயம் கொடுங்க. இதுக்கு நான் தனியாக வீடியோ கூட போடுறேன். என்னென்ன வாட்ஸ்அப்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இமெயில் ஐடியில் எப்படி ஒரு மொபைல் நம்பரோ இல்லை ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம மொபைல் நம்பர் கொடுப்போம் ஓடிபிக்காக. இல்லைனா என்ன இமெயில் ஐடி கொடுத்து வச்சுருப்போம். ஒருவேளை உங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டாலோ அந்தமாரி சமயத்தில் வந்து உங்களுக்கு அந்த இமெயில் ஐடியோ அந்த மொபைல் நம்பரோ யூஸ் ஆகும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதேமாரி தான் இதுவும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஆனால் நான் இமெயில் ஐடி கொடுக்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் எனக்கு பெருசாக தெரியவும் தெரியாது. நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறேன், மற்ற எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கு டைம் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. நானும் ஒவ்வொரு சமயம் இந்த கவுண்டவுன் முடிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இது எனக்கு ப்ராப்ளம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு மதியம் மாரி நடந்தது. செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக ட்ரை பண்ணேன், புதன்கிழமை ஃபுல்லாக ட்ரை பண்ணேன், வேலைக்கிழமை ஃபுல்லாக ட்ரை பண்ணேன். எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆனது வெள்ளிக்கிழமை காலையில் 9:30க்கு. ஓகேங்களா. இது வரைக்கும் என்னென்னா எனக்கு இந்த கால் மீ ஆப்ஷன் வரும். அந்த 1 நிமிஷமோ 5 நிமிஷமோ முடிஞ்சிருச்சுன்னா கால் மீ ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். நான் கால் மீன் கொடுப்பேன். என்ன வரும்னா வி வுட் நாட் கால் யுவர் நம்பர், ப்ளீஸ் செக் யுவர் நம்பர் அண்ட் ட்ரை அகைன். நான் நம்பரை கரெக்டாக தான் கொடுக்குறேன். இவன் இந்த மாதிரிலாம் சொல்ல தான் நம்பர் நம்மளே தப்பாக போடுறோமான்னு சொல்லிட்டு 4-5 தடவை பார்க்குறேன். நான் நம்பர் கரெக்டாக தான் கொடுக்குறேன். சரி, ரீசெண்ட் எஸ்எம்எஸ்னு வரும். எஸ்எம்எஸும் கொடுப்பேன். வி வுட் நாட் சென்ட் யுவர் எஸ்எம்எஸ். இங்கேயே பாருங்கள், கேனாட் சென்ட் அன் எஸ்எம்எஸ் யுவர் கோட் பிகாஸ் யூ ஆர் ட்ரை டு ரிஜிஸ்டர் ரீசென்ட்லி. இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரிக்வெஸ்ட் யூ கால் ஆர் வெயிட் பிஃபோர் ரிக்வெஸ்டிங் அன் எஸ்எம்எஸ். வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த டைம் எப்பப்போலாம் திரும்ப வருதோ அப்போலாம் நான் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு ஓடிபி கால் வழியாகவும் வரல, எஸ்எம்எஸ் வழியாகவும் வரவே இல்லை. ஒருவேளை என்னோடய மொபைல் நம்பரில் எஸ்எம்எஸ் பேக் இல்லையோன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்தேன், இல்லை ரீசார்ஜ் இல்லையோன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு எஸ்எம்எஸ் நார்மல் எஸ்எம்எஸ் எனக்கு வருது போது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. வாட்ஸ்அப்பில் இருந்து மட்டும் எஸ்எம்எஸ் வரல. என்னோடய நம்பருக்கு கால் வருது போது, ஆனால் வாட்ஸ்அப்பில் இருந்து மட்டும் எனக்கு கால் வரல. எதனா நம்ம பிளாக்டு கான்டாக்ட்ஸில் எதனா போட்டுருக்குறோமா, இல்லை பிளாக்டு நம்பர்ஸில் எதனா போட்டுருக்கோமா அதை செக் பண்ணி பார்த்தேன். அந்த சிம்மே ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த சிம்மையே எடுத்து கூட வேறு மொபைல் நம்பரில் போட்டு பார்த்தேன், வேறு மொபைலில் போட்டு பார்த்தேன். இந்த மொபைலில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு மொபைலில் சிம் போட்டு அதில் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்பயும் வரல. வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா. கிளியர் டேட்டா கொடுத்து பார்த்தேன். அப்புறம் வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் இப்படி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு பெருசாக யூஸ் ஆகவே இல்லை. கடைசியாக பண்ண ஒரே ஒரு ஆப்ஷன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதிலேயே அந்த பாயிண்ட்டு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இதை தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லாக கூட படித்து பாருங்கள். ஆக்டிவ் சிம் கார்டு இருக்கணும், எல்லாமே சொல்லுவாங்க. இதிலே பாருங்கள், அந்த லாஸ்ட் பாயிண்ட்டு மட்டும், இஃப் யூ ஹேவ் நாட் ரிசீவ்டு யுவர் கோர் ஆஃப்டர் 24 hours ப்ளீஸ் ரீச் அவுட் அகைன் அண்ட் வி வில் ஹெல்ப் யூ ட்ரபிள் ஷூட் த இஷ்யூ. மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எங்கே அந்த பாயிண்ட்டு அது ரொம்ப. ஆனால் இதுவே எனக்கு கூகுள் பே ஃபோன்பேலேயே இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. கூகுள் பே ஃபோன்பேல என்னென்னா, நான் அடுத்தடுத்து ஒரு 3 டைம்ஸ் வந்து ஓடிபி கொடுத்துட்டேன். எனக்கு கூகுள் பே ஃபோன்பே மொபைல் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பே ஃபோன்பே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகும், சிம் வெரிஃபிகேஷன் ஆகும், மொபைல் வெரிஃபிகேஷன் ஆகும்ல. அதை அடுத்தடுத்து 3 டைம்ஸ் கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் எஸ்எம்எஸ் லிமிட் வந்து ரீச் பண்ணிட்டீங்க, நீங்கள் 24 hours கழித்து தான் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அந்த ஆப்ஷன். அதேமாரி என்னால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் அந்த 24 hours கழிச்சதுக்கப்புறம் தான், இன்றைக்கி கரெக்டாக 1 மணினா நாளைக்கு 1 மணிக்கு மேலே தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஓகே ஆகிடுச்சு. சேம் அதே டிக்டோ ப்ராப்ளம் தான் இதுலேயும் வந்துச்சு. நான் செவ்வாய் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன், புதன் வேலன் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன், எனக்கு எதுவுமே நடக்கலை. வேலைக்கிழமை அப்படியே விட்டுட்டேன். வேலைக்கிழமை 9:30க்கு மேலே நான் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணல. கரெக்டாக வேலைக்கிழமை காலையில் 9:30க்கு மேலே நான் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு, சரி கடைசியாக இதையும் ட்ரை பண்ணி பார்த்துருமேன்னு சொல்லிட்டு ஒரு 24 hours வேலைக்கிழமை காலையில் 9:30 மணிலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் நான் திரும்ப இந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணவும் இல்லை, வாட்ஸ்அப்பை எதுவுமே பண்ணல. அந்த கால்மி ஆப்ஷனோ எஸ்எம்எஸ் ஆப்ஷனோ எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல, அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா. அந்த 24 hours நான் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். திரும்ப போய் கால் மீன் கொடுக்குறதோ இல்லை எஸ்எம்எஸ் கொடுத்தோ, ஏன்னா திருப்பி கொடுத்தாலும் அதே தானே வருது, எதுவுமே கொடுக்கல. அந்த 24 hours விட்டுட்டு
வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே ஒரு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு 9:32 9:35க்கு என்ன பண்ணேன்னா, சேம் அதே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஓகேங்களா, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தேன். அடுத்த செகண்ட் எனக்கு எஸ்எம்எஸ் வந்துடுச்சு. ஆட்டோ டிடெக்டே ஆகிடுச்சு. வேறு எதுவுமே நான் பண்ணல. ஓகேங்களா, ஆட்டோ டிடெக்ட் ஆகி எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு வாட்ஸ்அப்பு. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு இதே ப்ராப்ளம் அதிகமாக ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஓடிபி வந்துருச்சு, டிடெக்ட் ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு திரும்ப நீங்கள் 2-3 தடவை கொடுத்தோம், இல்லை 2 தடவை 3 தடவை கொடுத்தோம், இதே ப்ராப்ளம் டைம் தான் ஓடிக்கிட்டே இருக்குது, ஓடிபி வரல, எஸ்எம்எஸ் வரலன்னா அப்படியே விட்டுடுங்க. எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதில் அந்த பாயிண்ட்டே இருக்கும். அந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டே கொடுப்பாங்க. அடுத்த கோடுக்கு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது எதுலேயே கூட இருக்கும். அப்படி இருங்க, ஷோ பண்ணுறேன். ஆஃப்டர் 24 இங்கே பாருங்கள். இஃப் யூ ஸ்டில் ஹேவ் நாட் ரிசீவ்டு யுவர் கோட் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் அண்ட் ஆர் அனேபிள் டு வெரிஃபை யுவர் அக்கௌண்ட். ஓகேங்களா, 24 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு வரலைன்னா மொபைல் ப்ரொவைடரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கும். அந்த பாயிண்ட்டை நான் விட்டுட்டுனான்னு தெரில, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க விட்டுட்டுனான்னு தெரில. ஸோ ப்ராப்ளம் வந்து இது தான். கூகுள் பேயில் ஃபோன்பேயில் கரெக்டாகவே மென்ஷன் பண்ணிட்டான். என்னென்னு மென்ஷன் பண்ணிட்டான்னா, நீங்கள் 3 டைம்ஸ்க்கு மேலே எஸ்எம்எஸ் லிமிட்டை ரீச் பண்ணிட்டீங்க, அதனால் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களால் ட்ரை பண்ண முடியும்னு கொட்டை எழுத்தில் கொடுத்துட்டான். நான் ஆல்ரெடி கூகுள் பே ஃபோன்பே பற்றி வீடியோ போட்டிருப்பேன், அதிலேயே நல்லா கொடுத்துருப்பேன். ஆனால் இதில் என்னென்னா அப்படி ஒரு பாயிண்ட்டையும் அவனுங்க கொடுக்கல. அதுதான் பெரிய பிரச்சனையே. அவன் அழகாக கொடுத்துடலாம். நம்ம ஒரு தடவையோ 2 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துடலாம். நீங்கள் எஸ்எம்எஸ் லிமிட்டை ரீச் பண்ணிட்டீங்க, 24 ஹவர்ஸ் கழிச்சு கொடுத்துருங்க, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் கொடுக்கல. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. ஸோ ப்ராப்ளம்ன்றது வாட்ஸ்அப்பும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரல அப்படின்னா சொல்யூஷன் இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, 24 ஹவர்ஸ் அப்படியே எதுவுமே பண்ணாமல் விட்டுருங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை காலையில் ஓப்பன் பண்ணுறீங்க, மொபைலை ரீசெட் பண்ணிட்டு அன்றைக்கி ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, கோடு வரல உங்களுக்கு. 12 மணிலேருந்து 12:30 வரைக்கும் ட்ரை பண்ணிட்டீங்க, இல்லை 1 மணி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டீங்க, ஒரு 3-4 தடவை ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கோடே வரல. 1 மணி ஆகிடுச்சா, நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டீங்களா, அப்படியே விட்டுருங்க. எதுவுமே பண்ணாதீங்க. 1 மணிக்கு மேலே எதுவுமே பண்ணாதீங்க. மறுநாள் 1 மணி வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க. 24 ஹவர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பனே பண்ணாதீங்க. ஸோ மறுநாள் சனிக்கிழமை 1 மணிக்கு மேலே ஒரு 1:05 1:10 ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிபி வந்துடும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்லேயோ இல்லை வேறு எதுவும் போகிறதோ எந்த யூசேஜுமே இல்லை. ஏன்னா எனக்கு எந்த யூஸும் ஆகவும் இல்லை. நான் கடைசியாக பண்ண ஆப்ஷன் இந்த ஒரே ஒரு மெத்தட் தான். அந்த ஒரு மெத்தட் வந்து எனக்கு சால்வ் ஆகிடுச்சு. கட்டாயம் உங்களுக்குமே சால்வ் ஆகிடும். மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும். உங்களுக்கான ப்ராப்ளம் வந்து இது தான் அப்படின்னா சொல்யூஷன் இது தான். எனக்கு இப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா எனக்கு நடந்தால் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தே போட்டிருக்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் எல்லா டவுட்டுமே சொல்லிட்டேன். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்வ் ஆகலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கான ப்ராப்ளம் இதே, எனக்கு வந்த ப்ராப்ளம் இதே தான் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷனும் இதே தான். வேறு சொல்யூஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் வேறு சொல்யூஷன் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. நானுமே வாட்ஸ்அப் சப்போர்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை 10 தடவைக்கு மேலே காண்டாக்ட் பண்ணியிருப்பேன். அதில் என்னென்னா ஆட்டோமேட்டட் மெசேஜ் தான் வருது. வேறு யாரும் ரீப்ளைலாம் அவங்க கூட பண்ணல. வெறும் ஆட்டோமேட்டட் மெசேஜ் தான் வருது. ஆல்ரெடி அவன் டைப் பண்ணி வச்சுருது நம்மளுக்கு வருது. அதனால் எனக்கு தெரிஞ்சு அதுவுமே வேஸ்ட்டு தான். அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு தடவை 2 தடவை போட்டேன், அது அவங்க தான் ரீப்ளை பண்ணுறாங்களா, அதுவும் ஆட்டோமேட்டட், அது அவங்க தான் ரீப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தது. இது 2 இடத்துலையுமே பெருசாக எதுவும் இல்லை. இதே தான் ப்ரொசீஜர். ரீசார்ஜ் பேக்கை பாருங்கள், சிம் இருக்குதான்னு பாருங்கள், மொபைல். ஸோ இது எல்லாம் தான் திரும்ப இதே தான் சொல்கிறாங்களே. ரீசார்ஜ் இருக்கான்னு பாருங்கள், எஸ்எம்எஸ் பேக் பாருங்கள், கால் இருக்கான்னு பாருங்கள், இதெல்லாம் தான் சொல்கிறாங்களே கண்டி. ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல இந்த 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு கூட அவங்க சொல்லலை. ஆனால் ரீசன் வந்து நீங்கள் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணாலே போதுமானது. அதுவே கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.